கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் காமராசர் அவர்களை திமுக காரங்க அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க, அவங்க அம்மாவெல கருவாட்டுக்காரின்னு சொல்லி அவ்வளவு இழிவா நடத்தினாங்க அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் இன்றைக்கு காமராசர் அவர்கள் இறந்ததுக்கு அண்ணா அவர்கள் அப்படி அழுதாரு அப்படின்னு சொன்னதுதான் மறுபடியும் அவர் மாட்டிக்கிட்டாரு பங்கு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கோட ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் பேசுறப்ப கொதிச்சு எழுந்து பேசுவாரு. அப்படி பேசுறப்ப எல்லாரும் அவரேதான் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா அவர் பேசுற கருத்தை தான் அப்பப்ப மாத்தி பேசிடுறாரு. இதுலதான் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கருத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் மாத்தி பேசும்போது இது விவாத பொருளா மாறிடுது. இது ஒண்ணும் இப்ப நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, காலகாலமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை குறைவால அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இந்த தடவையும் சீமான் அவர்கள் நேர்ல போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இது வெறும் நாகரிக ரீதியான சந்திப்பா இல்லனா இதுக்கு பின்னாடி கூட்டணி பேச்சு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க முன்வைக்கப்படுது. இத்தனை நாளா திமுகவை ரொம்ப கடுமையா பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு ரொம்ப பாசமா பேசியிருக்காரு. இது வெறும் நாகரிகத்திற்காக மட்டுமா இல்ல அதற்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் இங்கு முன்வைக்கப்படுற ஒரு தேவையா இருக்கு.